அண்ட் ரீசெண்டாக நம்ம டியோவில் வந்து பேட்ரி வந்து வீக் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை. அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபுட்ரோஸ் இருக்கு இல்லையா, அண்ட் இந்த ஃபுட்ரோஸும் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபுட்ரோஸை உடஞ்சதுனால நம்ம வந்து கடையில் போய் கேட்டேன், அண்ட் இது என்ன ரேட் வரும் அப்படின்ட்டு. அண்ட் வாங்கினா ரெண்டுமே செட்டாக தான் வாங்கணும், இல்லைனா தனியாக கிடைக்காது அப்படின்னாரு. ஸோ செட்டாக வாங்கினா எவ்வளோ ஆகும்னு கேட்டோம். அண்ட் 700 டு இல்லை 800 ஆகும் அப்படின்னாரு. ஆஹா, இது என்னப்பா இது செலவு மேலே செலவாகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் நமக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஐடியா என்ன அப்படின்னா, அண்ட் 5 ரூபா ஃபேக் விற்கும், அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்ட்டும் எடுத்துக்கணும். அண்ட் இந்த ஃபேக் விக் பார்த்தோன்னா இந்த எதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அண்ட் இந்த உடஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபைபர் பீஸை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்கு வந்து இந்த கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் அந்த அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்னொரு பீஸ் எடுத்து அதில் லைட்டாக அதில் இந்த மாதிரி ஒட்டிக்கும். அண்ட் அந்த ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது அந்த அளவில் வச்சு அந்த வேஸ்ட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சம் ஃபேக்கு ஊற்றி விட்டோன்னா, ஸோ அந்த பீஸ் பாருங்கள் இப்போ உடஞ்ச மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா ஸோ இந்த ஃபைபர் வந்து நல்லா அந்த க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அண்ட் ஓகே, உங்கள் வண்டியில் இந்த மாதிரி ஏதாவது ஃபைபர் பீஸ் உடஞ்சிருந்தா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னாக்கா, அந்த லாக்குங்க இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அந்த லாக் உடஞ்சிருந்துச்சுன்னா ஸோ அதுக்கும் லைட்டாக ஃபேக்கு ஊற்றி லைட்டாக அது மேலே ஏதாவது இது பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஃபைபர் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம சரி பண்ணிட்டோம். அண்ட் நம்ம டியோ வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சொல்கிறேன் என்னான்ட்டு.